9 தேங்காய் மூடி விளக்கு குலதெய்வம் கோவில்ல மாதத்துல ஒரு கிழமை ஏற்றுங்கள் தலையெழுத்தையே மாத்திடும். வாழ்க்கையில் எவ்வளவு முயற்சி செய்தாலும் ஒரு இடத்திலேயே நின்னுட்ட மாதிரி உணர்கிறீர்களா? வேலை, பணம், திருமணம், உடல் நலம், மன அமைதி எதிலும் முன்னேற்றம் இல்லாமல் தடைன்னு வந்துகிட்டே இருக்குதா? அப்போ இதை கவனிங்க. மாதத்தில் ஒரு கிழமை மட்டும் குலதெய்வம் கோவிலுக்கு போய் 9 தேங்காய் மூடி விளக்கு ஏற்றி பாருங்க. இது ஒரு சடங்கு இல்ல, வாழ்க்கையின் திசையே மெதுவாக திருப்பி தலையெழுத்தையே மாற ஆரம்பிக்க செய்யும் ஒரு மரபு வழி ஆன்மீக ரீசெட். குலதெய்வம் ஆண் தெய்வமாக இருந்தால் அமாவாசை நாளில் இந்த பரிகாரம் செய்ய சொல்றாங்க. காரணம், அமாவாசை என்பது பித்ரு சக்தி, ஆண் சக்தி, காவல் சக்தி உச்சத்தில் இருக்கும் நாள். குடும்பத்தை பாதுகாக்கும் ஆண் தெய்வ சக்தி இந்த நாளில் மிகுந்த பலத்துடன் செயல்படும் என்று முன்னோர்கள் நம்பினார்கள். அதனால்தான் ஆண் குலதெய்வங்களுக்கு அமாவாசை நாளை தேர்ந்தெடுத்திருக்காங்க. குலதெய்வம் பெண் தெய்வமாக இருந்தால் பௌர்ணமி நாளில் வழிபட சொல்றாங்க. பௌர்ணமி என்பது தாய் சக்தி, கருணை, செழிப்பு, வளர்ச்சி ஆகிய சக்திகள் முழுமையாக வெளிப்படும் நாள். பெண் தெய்வத்தின் அருள் வீட்டில் செல்வம், சுகம், சமாதானம், சந்ததி வளர்ச்சி ஆகியவற்றை அதிகமாக வழங்கும் நாளாகவே பௌர்ணமி பார்க்கப்படுகிறது. இந்த நாளில் கோவிலுக்கு சென்று 9 தேங்காய் மூடி அதன் மேல் பசு நெய் விட்டு அதை காட்டன் துணியில் வைத்து அதன் முன்னால் விளக்கு ஏற்றி மனதார வேண்டிக் கொண்டால் அது சாதாரண பூஜை அல்ல. இது குடும்பத்தின் சக்தி மையத்தை மீண்டும் இயக்கும் ஒரு ஆன்மீக பரிகாரமாக நம்பப்படுகிறது. 9 தேங்காய் என்பது உடம்பின் 9 சக்தி நிலைகளை குறிக்கும். பசுனை என்பது தூய்மை, செழிப்பு, தெய்வ அருள். காட்டன் துணி பூமி சக்தியை குறிக்கும். விளக்கு அந்த சக்திகளை ஒளியாக மாற்றி வீட்டுக்குள் கொண்டு வரும் தெய்வ ஒளி என பார்க்கப்படுகிறது. இந்த 4ம் சேர்ந்தால் வீட்டில் சிக்கியிருக்கும் தடைகள் மெதுவாக கரைய ஆரம்பிக்கும். இந்த பரிகாரத்தை செய்த பின் பல குடும்பங்களில் நடக்கும் மாற்றங்கள், வேலை வாய்ப்புகள் திறக்கப்படுவது, பணவரவு சீராக ஆரம்பிப்பது, திருமண பேச்சுக்கள் முன்னேறுவது, உடல் நலம் மேம்படுவது, வீட்டிலிருந்த சண்டைகள் குறைவது, காரணமில்லாத பயம் நீங்குவது, தூக்க பிரச்சனை குறைவது போன்ற நல்ல மாற்றங்கள். அதனால்தான் நம் முன்னோர்கள் குலதெய்வத்தை மறந்துட்டா வாழ்க்கையே மெதுவாக தடைப்படும் என்று சொல்லி வைத்தார்கள். இந்த ஒரு எளிய பரிகாரம் வாழ்க்கையின் தடைப்பட்ட ஓட்டத்தை மீண்டும் சரியான பாதைக்கு திருப்பும் ஒரு ஆன்மீக ரீசெட் என நம்பப்படுகிறது. இது ஒரு சடங்கு அல்ல, உங்க வாழ்க்கையை ஒளியில் மாற்றும் ஒரு மரபு வழி தீர்வு.